Hallelujah, hallelujah. Now we have another part of the blood and personal ஆண்டவரே கட்டளையிட்டதே ஸ்கூலுக்கு வந்தாலும் கத்திகொண்டு கதாவை நீங்க ஜோம் அந்த நேரத்துல யாருக்கு வராத எல்லாரும் பலருக்கு வராத கதாவை நீங்க பாடல்கள் கூடபடியா ஜோம் இப்போ அதே போல பாகத்தை நாங்கள் பாடல்கள் இப்போ ஒரு வசனங்கள் வார்த்தைகள் எல்லாத்தையும் கான்செப்ட் ஜோம் பண்றோம் படத்தாச்சி கத்திரத்தை தட்டிக்கு கூட ஜோம் பண்றோம் நான் சலங்கரிக்க தொடுபடியா நாங்கள் ஜோம் பண்றோம் படாவ கியோ கூடபடியா ஜோம் பண்றோம் வேசத்தை கொண்டா நாங்களாவே Medan நினைக்கின்றேன் வசனம் தியானிக்கின்றேன் நீரருக்கு துணையாய் இருப்பதால் நீரில் அகமகிழ்கின்றேன் நீரருக்கு துணையாய் இருப்பதால் நீரில் அகமகிழ்கின்றேன் Be
உள்ள உதடுகளால் துதிப்பேன் அம்மின் கிருபையில் நான் அனுதினம் வாழ்கின்றேன் அப்பாவின் கிருபையில் நான் அனுதினம் வாழ்கின்றேன் யெகோவா யெகோவா ரட்சகரே இம்மானுவேல் யெகோவா யெகோவா ரட்சகரே இம்மானுவேல் உம்மை தாங்கின்றேன் வசனம் தியானிக்கின்றேன் இதற்கு துணையாயிருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன் இதற்கு துணையாயிருப்பதால் நிழலில் அகமகிழ்கின்றேன் யெகோவா ரட்சகரே இம்மானுவேல் யெகோவா யெகோவா ரட்சகரே இம்மானுவேல் கடைசி நீங்களும் கடைசி வரை நடத்தி வேண்டும் மாலை படி கதை பார்க்க கத்தமுறை சொல்ல வேண்டுமாக இதுவரை என்னை நடத்தியவர் இனிமேலுமோ என்னையும் நடத்திடுவீர் இதுவரை என்னை நடத்தியவர் இனிமேலும் என்னையும் நடத்திடுவீர் நீரே யெகோவா
நடத்திடுவே உண்மையாக நடத்திடுவே முடிவயதானாலோ நடத்திடுவே உண்மையாக நடத்திடுவே Hallelujah, bukan ada sedih tadi. Hallelujah, hallelujah. Hallelujah, bukan ada sedih kita. Nanti kita nak mitri kita. Nak sotri kita mandai. Hallelujah. நல்ல தேவனாக இருப்பதற்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah.
சொல்லிட்டு மார்க்கண்டே அதே போல கர்த்தரே என்னோடு கூட நீ பேசுகிறேன் ஜெபம் பண்ணிக்கிறோம். நீ ஏழை கோலமாக கர்த்தரே நீ உலகத்துக்கு வந்தீர். அதை எங்களுக்காக நீ பாடுகளை ஏற்றுக்கொண்டு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சிலுவையில் சுமந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஏழு கோலமாக நீ அந்த உலகத்துக்கு வந்தீர் ஆண்டவரே. அந்தரே நீர் இந்த உலகத்துக்கு நீர் வந்த நீர் விளைவாக அந்த கர்த்தரே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya 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 ஹalleluya. மகிழ்ச்சியோடு நாம் துதிக்கிறோம், வசனம் நாட்கள் வேகமாக ஓடி கொண்டிருக்கிறது. நாம் வாழ்க்கையை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹalleluya உங்களை அழைக்கிறோம். ஹalleluya 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 உங்களை அழைக்கிறோம். ஆண்டவரே நீ ஏழை மூலமாக இந்த உலகத்துக்கு வந்தீர். பாவை ரசிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தீர். தொடர்ந்து கர்த்தரே அந்த நீ பேசிக்கொண்டால் ஒரு வார்த்தை கொண்டே உடைய வசனங்களை கொண்டே கர்த்தரே அதுவே உங்களோடு கூட இடைப்படப்படியானால் ஜெபம் செய்கிறோம். ஆவியானவரே என்று சொன்ன வார்த்தையாக தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவதை ஜெபம் செய்கிறோம். நீ பேசின ஒரு நாள் தேவா இருக்கிறதுக்காக நாம் உங்களை சொல்லிக்கிறோம். பேச ஜெயிக்கிறோம் ஜெபிக்கிறோம். இது உள்ள நல்லது. ஆமென். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கலாம்? யோபு தன் செய்ததற்காக வேதனை செய்யப்பட்டு கர்த்தர் அவன் சிறையில் போய் மாட்டினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றையும் மாட்டிலும் இரக்கத்தனியாக கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். இந்த வசனத்தை நான் வாசிப்பது நான் யோபுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோபுடைய சரித்திரம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். யோபு தன்னுடைய செய்ததற்காக வேதனை செய்த கர்த்தர் அவன் சிறையில் பார்த்தார். யோபு யாருக்கு பலனத்தை போன சமயத்திலும் அவன் கத்தை துடிப்பான். அவன் கத்தை துடித்தான். இலப்பிலோ அவன் கத்தை துடித்தான். இலப்பிலோ அவன் கத்தை துடித்தான். விதத்திலே நம்ம தெளிவாக நான் வசிக்கிறோம். யோபு குடித்தது என்னுடைய விளைவாக யோபுடைய சிறையில் போய் கத்தை மாற்றினார். யோபுக்கு இரட்டத்தனையா கத்தை திரும்ப அவருக்கு கொடுத்தார். யோபு இழந்து போன ஆசீர்வாதங்களே, யோபு இழந்து போன செல்வங்களே, யோபு இழந்து போன ஐஸ்வர்யங்களே கத்தை ரட்சிப்பாக கத்தை திரும்ப கொடுத்தார். அதே போல வெளிச்சம் செய்து கூட கர்த்தர் சிறைக்கு போய் மாற்றினார். தெளிவாக நான் வாசிக்கிறோம். அதே போல உங்களோட வாழ்க்கையில் உங்களோட சிறைக்குள் மாறும். உங்களோட பிரச்சனைகள் நீங்கும், ஒரு போராட்டங்கள் நீங்கும். நீங்க மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டல் செய்யும் போது கர்த்தர் உங்களோட சிறையை மாற்றுவார். வேண்டல் செய்யும் போது உங்களோட சிறைக்கு கர்த்தர் மாற்றுவார். உங்களோட சிறைக்கும் மாறும். நீங்க இழந்து கொடுத்த நீங்க ரத்ததானியாக நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். வசனம் வாசிக்கணும். யோபு சன்மார்க்கணும். யோபு நீதிமான சன்மார்க்கணும். தேவனுக்கு பயந்தணும். பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனுமாய் இருந்தாலும் வேதம் வாசிக்கிறோம். யோபு ஒரு நீதிமான், ஒரு சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர், தேவனுக்கு பயந்து பார்க்கிறவர். நம்ம என்றைக்குமே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கட்டும். நம்ம என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும். தேவனுக்கு பயந்து நம்ம வாழ்கிறவர்களா இருக்கட்டும். தேவனுக்கு பயந்து நம்ம ஜீவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். யோபு அப்படி வாழ்ந்து ஜீவித்தவர்களாலதான் யோபு இரட்டத்தனியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு இழந்து போனதெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரசிக்க வைக்க சென்ற உலகத்துக்கு வந்தார். இழந்து போனதை தேடும் ரசிக்கவுமே மனசுக்கு பார்த்து உலகத்துக்கு வந்தார். இழந்து போனதை நான் உங்களுக்கு திரும்ப அறிவித்தேன் சொல்லியிருக்கிறார். இழந்து போனதை தேடும் ரசிக்கவுமே மனசுக்குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு எதற்காக உலகத்துக்கு வந்தார்? இழந்து போன ஆசீர்வாதங்களை கொடுக்க, இழந்து போன சரீர சுகத்தை கொடுக்க, இல்லை இழந்து போன ஐஸ்வர்யத்தை இழந்து போன ஐஸ்வர்யத்தை கொடுக்க, இழந்து போன மேன்மைகளை இழந்து கொடுக்க இயேசு அவர் உலகத்துக்கு வந்தார். அவர்கள் மகன் திரும்ப வேண்டும், அவர்கள் ரசிக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டிய இயேசு உலகத்துக்கு வந்தார். அதே போல யோபு 42ஆம் அதிகாரத்துல அதே போல யோபு 42ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யோபுவின் உதவியை பார்க்கிறோம். அவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். 16 ஆண்டுகள்
6000 கொள்ளையர்கள் 6000 7000 அவர்களுக்கு அவருக்கு யோபு முன்னிலைமை பார்க்கிறோம். முன்னிலைமை ஆசீர்வாதத்தார்கள் யோபு முன்னிலைமை இருபத்தேழு யோபுவோட முன்னிலைமை கட்ட ஆசீர்வதித்து கட்ட மேன்மைப்படுத்தினார். அன்னைக்கு உங்களுக்கு கட்ட அப்படி செய்வார். உங்களுக்கு எதிர்பார்த்துக்கிற முடிவுகளை கட்ட கொடுப்பா. நிச்சயமாக இருக்கிறது ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நிச்சயமாக இந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். யோபோடு இலக்கணம் குறித்தார். நம்ம கட்டளை கட்டளை என்றைக்குமே நம்ம வந்து துடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கட்டளை என்றைக்குமே நம்ம வந்து வாழ்வுகளாக இருக்க வேண்டும். நம்ம கட்டளை என்றைக்குமே வந்து புகழவர்களாக கட்டளை துணிகள் அவர்களாக அவர் கிணறு என்று வச்சுக்கிறாங்க. நம்ம கட்டளை துடிப்போம். நம்ம கட்டளை சோதரிப்போம். அப்போது கட்டளை ஆசுவரத்தை கட்டளை செல்வார். ஒரு சிறையை கட்டை மாற்றுவார். யோபோட சிறையை மாற்றினது போல கத்தரோட சிறையை கட்டை மாற்றுவார். அந்த ஆதரவுகளை அப்படியே அந்த பழுகி பெருக பண்ணி அந்த ஆசிரியப்பார். நீங்கள் பழுகி பெருக பண்ணி பூமியை நிரப்புவீர்கள். அப்பொழுது உயிரோடதெல்லாம் ஆச்சரிக்கப்படும். நீங்கள் பழுகி பெருக பண்ணி இந்த பூமியை வந்து நீங்கள் நிரப்புவீங்க. அப்படி ஒரு ஆசிரியர்களை கட்ட உங்களுக்கு தந்தவர் வெளி நடந்து வர்றாங்க. நான் நம்ம கணக்கு போட்டு அதை சொல்லி பார்த்தேன். நான் நடத்தவும் எல்லாம் நாம் அருமையான ஒரு செய்தி நாம் கேட்டோம். இதே கூட நாம் அருமையான ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். அதே போல யோபனோட வாழ்க்கையில நாம் வந்து வாசித்து பார்க்கும் பொழுது யோபனோட வாழ்க்கையில இருந்து எத்தனையோ இழப்புகள் எத்தனையோ வேதனைகள். யோபனோட வாழ்க்கையில வாசிப்பார்கள் பொழுது யோபு தன்னோட சிநேகிதனுக்காக வேண்டல் செய்து கொண்டு கர்த்தர் அவர் சிறையில் மாற்றினார். அவருக்கு எந்த தனியாக கர்த்தர் திரும்ப கொடுத்தார். நீங்கள் மற்றவர்களுக்காக வேலை செய்யப்படு. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களோட சிறப்பை மாற்றுவார். உங்களுக்கு இழந்து போன நடுத்தனியான ஆசீர்வாதங்களை, நடுத்தனியான ஐஸ்வர்யத்தை, நடுத்தனியான மகிமையை, நடுத்தனியான கரத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் வேலையில நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் படிப்பில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பல்வேறு உயர்வுகளை தந்தை கர்த்தர் நாட்டலாம். யோபு நீதிமான உசரமாக இருக்கணும். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனுமாய் இருந்தார். இடத்திலே நாம் மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். யோபு நீதிமான், யோபு சன்மார்க்கன், யோபு தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன், யோபு தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவன். நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும் பொழுது, நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கும் பொழுது நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை அவர் பழகி பெருகப்படுவார். கர்த்தர் வேற தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். பழகி பெருகப்படி பூமி நிரப்புவீர்கள். கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக அவர்கள் எடுப்பார். யோபுக்கு முன்னிலைமை காட்டிலும் யோபுடைய பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே கர்த்தர் செய்வார். நீங்கள் இருந்து போன அந்த ஆசீர்வாதங்களை, நீங்கள் இருந்து போன நன்மைகளை, நீங்கள் இருந்து போன சரீர சுகத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர் வழிநடத்துவார். நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புவீர்கள். கர்த்தர் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை தந்தை கர்த்தர் வழிநடத்துவார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு இலக்கணத்தை எடுத்து துடித்தான். துடிக்கும் போது அற்புதம் நடக்கும். துடிக்கும் போது கடவுள்கள் தானாக திறக்கப்படும். அடையோட வாசல்கள் தானாக திறக்கப்படும். கர்த்தர் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். உங்களை பழகி பெருக்கப்படுவார். உங்களை அழகு பார்ப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு அப்படியே கதை செய்வார். நன்றியோடு நாங்கள் துதிக்கிற மாட்டது, துதிக்கிற மாட்டது, துதிக்கிற மாட்டது. ஹல்லேலூயா. துதிக்கிற மாட்டது. கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், தேவன் பெரியவர், தேவன் உயர்ந்தவர், தேவன் சிங்காசனத்தில் வாசமாய் இருக்கிற எங்கள் ஆவியானவர். நாங்கள் துதிக்கிற மாட்டது, துதிக்கிற மாட்டது, துதிக்கிற மாட்டது. யோபுவோட சிறையிருப்பு மாற்றது போல இவர்களோட சிறையிருப்பு மாற்ற மாட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சிறியர் கூட கொஞ்சம் மாட்டுகிறாங்க. ஒரு சிறியர் கூட மாறுபடாக இயேசு நாமத்தினால் கர்த்தரே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபப்படுகிறோம். ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் விளக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபப்படுகிறோம். தேவனையே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். கண்ணுள்ளே அழைத்தவர் கரம் அடைப்பார், அவர் கைவிடாடிருப்பார். கண்ணுடைய அழைத்தவர் கரம் அடைப்பார், அவர் கைவிடாடிருப்பார். ஆண்டுகளோறும் உடனாக அறிந்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் வரையும் எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றோம் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். ஏதுல்ப நேரத்திலோ ஆரோடு கரிப்பார். ஏதுல்ப நேரத்திலோ ஆரோடு கரிப்பார். அவரை விடுத்தம் ரட்சிப்போமானால் தாவரமின்றி நீ பண்டிடுவார். அவரை விடுத்தம் ரட்சிப்போமானால் தாவரமின்றி நீ பண்டிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு ஜீனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் மம்மிக்கு தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியாலும் துடிப்பேன். உம்முடைய கிரிகள் அதிசயமானவைகள், அடைய நாட்டுமாவுக்கு நன்றாய் தெரியும். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவப்படும் நாட்களும் உங்கள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவர்களின் தொகை எவ்வளவு அதிகம். நான் விழிக்கும்போது இன்னும் உம்முடையில் இருக்கிறேன். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிறு வயது முதல் கர்த்தர் என் நம்பிக்கையாக இருந்தார். எனக்கு நம்பிக்கையாக இருந்த ஆண்டவர் உங்களுக்கும் அவர் நம்பிக்கையாக இருப்பார். நீங்கள் நான் எழுதின பாடலை நீங்கள் கேட்டு நீங்கள் மகிழுங்கள். இந்த பாடலை கேட்கிற உள்ளங்களுக்கு கிருபை பெருகும், சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும். இந்த பாடலை கேட்குற உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு விடுதலை உண்டாகும். கர்த்தர் எனக்கு உதவி செய்த ஆண்டவர், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர், கர்த்தர் உங்களுக்கும் அவர் அற்புதங்களை கட்ட செய்வார். நான் உங்களுக்காக நான் உதவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அன்பு தேவனாக கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் துடிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நோக்கி பார்க்க வந்தரே இப்போது மகந்தரே இது ரிலீஸ் பண்ண போகிற இந்த பாடல் ஆண்டவரே, அந்த அநேகருக்கு ஆண்டவரே பிறந்த நாள் மட்டும் உலகமே மறந்தாலும் இந்த பாடல் ஆண்டவரே கேட்கிற உள்ளங்களுக்கு ஆண்டவரே சமாதானம் பெருகும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, அதை கேட்கிற உள்ளங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாக கர்த்தரே ஆண்டவரே உதவி செய்து நீர் ஆண்டவரே வழிநடத்தபடியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கர்த்தரே ஆண்டவரே இந்த பாடலை எழுதுறதுக்கு நீர் அந்த உதவி செய்தீர். அந்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்கு உதவி செய்த ஆண்டவர் ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவரே மக்களோட கண்ணீரை துடைத்து இந்த பாடல் கேட்கும் பொழுதே ஒரு அற்புதத்தை கட்ட செய்து மகிழப்படும். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுக்கு பிரசனம் ஆண்டவரே கூட வழிநடத்தட்டும். எல்லா யாடிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா போராட்டங்களும் மாறுபட்டாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் செல்லப்படாவே. ஆமென்.
நாள் முதலாய் உலகமே மறந்தாலும் நான் பிறந்த நாள் முதலாய் உலகமே மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. நான் உமக்காக எழும்பி பிரகாசிப்பேன். நீர் என்னை மறக்கவில்லை. நான் உமக்காக எழும்பி பிரகாசிப்பேன். கருவில் தோன்றும் முன்னே நீர் என்னை நடத்தி நீர் தாங்கினீர். கருவில் தோன்றும் முன்னே நீர் என்னை நடத்தி நீர் தாங்கினீர். கிருபையை விலக்காமல் நல்ல நேசராய் துணையாய் வந்தீர். கிருபையை விலக்காமல் நல்ல நேசராய் துணையாய் வந்தீர். பிறந்த நாள் முதலாய் உலகமே மறந்தாலும் நான் பிறந்த நாள் முதலாய் உலகமே மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. நான் உமக்காக எழும்பி பிரகாசிப்பேன். நீர் என்னை மறக்கவில்லை. நான் உமக்காக எழும்பி பிரகாசிப்பேன். இதுவரைக்கும் என்னையும் நீர் போசித்தீர் பாடுகாத்தீர். இதுவரைக்கும் என்னையும் நீர் போசித்தீர் பாடுகாத்தீர். இயேசுவை உலகோர் ஏற்றிட சத்திய வார்த்தையின் நாவில் வைத்தீர். இயேசுவை உலகோர் ஏற்றிட சத்திய வார்த்தையின் நாவில் வைத்தீர். பிறந்த நாள் முதலாய் உலகமே மறந்தாலும் நான் பிறந்த நாள் முதலாய் உலகமே மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. நான் உமக்காக எழும்பி
பிரகாசிப்பேன். நீர் என்னை மறக்கவில்லை, நான் உமக்காக எழும்பி பிரகாசிப்பேன். நீர் என்னை மறக்கவில்லை, நான் இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிப்பேன்.